தமிழின் மீது பற்று கொண்டவர்களெல்லாம் இவரோடு இணைய வேண்டிய தேவையில்லை. அரசியல் ரீதியாக நீ என்ன செய்திருக்கிறாய் என்பதை வைத்துத்தான் உன்னோடு வருவதா இல்லையா என்று முடிவு செய்ய வேண்டும். தமிழின் மீது நாங்கள் கொண்ட பற்றுக்கு உன்னோடு இணைய வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் என்ன செய்தார் தமிழுக்கு, மண்ணுக்கு, மானத்திற்கு என்பதை நாம் பார்த்தால் ஒரு சான்றுக்கு சொல்கிறேன். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக இவர்கள் இடத்தை தேர்வு செய்தார்கள். எத்தனையோ தரிசு நிலங்கள் இருக்கின்றன, அந்த இடத்தை தேர்வு செய்திருக்கலாம். சென்னையை சுற்றி பயன்படாத நிலங்கள் பல இருக்கின்றன, அதையெல்லாம் விட்டுவிட்டு 4000 ஏக்கர் நஞ்சை, அப்புறம் 80 ஏரிகள், ஒரு 10-25 கிராமங்களில் ஏராளமான வீடுகள், இப்படிப்பட்ட இடத்தை அவர் தேர்வு செய்து அதை அழிக்கப் போகிறார். நான் சொல்கிறேன், ஒரு நஞ்சையை உண்டாக்குவது என்பது எளிதில்லை. 1000 ஆண்டுகளாக அந்த நஞ்சை நிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் 80 ஏரிகளின் அடிப்படையில் தான் நஞ்சை நிலங்கள் உருவாகின்றன. ஆகவே எவனாவது ஒருவன் இதை ஒரு கரண்ட் நிலத்தில் சென்னையை சுற்றி எவ்வளவோ இடங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் விட்டுவிட்டு 80 ஏரிகளை அழித்து 4000 ஏக்கர் நஞ்சையை அழித்து நீ இதையெல்லாம் செய்கிறாய்.